ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. நேத்து தேய்பிறை அஷ்டமி நான் திருச்சி ஓயாமாரி காலபைரவர் கோயிலுக்கு நான் வருவதுண்டுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலபைரவருக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஆ மனிதர்களோட வந்து பிணங்கள் எரிஞ்சுகிட்டே இருக்குங்க. அதுதான் இங்க வந்து ஸ்பெஷலு. இங்க வந்து ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அப்பயும் ஒரு ஒரு தேங்காய் தருவாங்க. அந்த தேங்காய பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் நெறைய வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன், சொல்ல முடியல. அந்த தேங்காய நம்ம வாங்கிட்டு வந்து 1 மாசம் நம்ம பூஜை ரூம்ல ஒரு செம்பு கலசத்துல தண்ணி வச்சு, அந்த தேங்காய வச்சு நம்ம தினமும் பண்றோமோ, இல்ல வாரத்துக்கு 2 டைம்ஸ் எதையுமே மாத்திக்க வேணாம். நம்ம எப்பவும் போல பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அடுத்த தடவ நாம வரும்போது அந்த தேங்காய கொண்டு வந்து அதே தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு அங்க வச்சுட்டு, நம்ம மறுபடியும் புது தேங்காய் வாங்கிட்டு வரணுங்க. இந்த தேங்காயோட அற்புதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கெட்ட சக்திகள் நம்மள நெருங்காதுங்க. நம்ம செய்ற எல்லா நல்ல காரியமும் இந்த தேங்காய தொட்டு கும்பிட்டுட்டு போனா நல்லதே நடக்குங்க. நமக்கு எல்லாமே உடம்புல பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். இந்த கோயில் எனக்கு ரொம்ப நாளா அனுபவம் உண்டுங்க. நெறைய பேர் வந்து பொணம் எரியறதுனால இந்த இடத்துக்கு போக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இங்க பாருங்க கிட்டத்தட்ட அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கங்க. எல்லாருமே தொழில் பண்றவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க தான் வருவாங்க. நெறைய வந்து கெடுதல் செய்றவங்களெல்லாம் வந்து இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு முறையிட்டுட்டு போனா, கண்டிப்பா வந்து அவங்கள வந்து கேட்குங்க. என்னோட அனுபவத்தில நான் நெறைய பார்த்துட்டேங்க. நான் வந்து அந்த அந்த ஒரு குழி இப்ப பார்த்தீங்களா? சாமிக்கு முன்னாடி அந்த குழியில தாங்க வந்து அங்க பாருங்க தேங்காய்லாம் நெறைய வச்சிருக்காங்க. அந்த தேங்காயெல்லாம் அதில தான் போட்டு, அந்த குழி ஃபுல்லா ஆகுற வரைக்கும் தேங்காய போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆ ஹோமம்லாம் வளர்த்து நல்லா பண்ணுவாங்கங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். என்னோட அனுபவத்தில இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. எனக்கு உடம்பு நல்லாயிருக்கு. நீங்களே ஆல்ரெடி பார்த்தீங்க. நான் உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ரெஸ்க்யூக்குள்ளலாம் வந்து நெறைய தடைகள் இப்பவும் பார்த்தீங்கன்னா, என்னைய WhatsApp வழியா வந்து நெறைய பேரு நெறைய மிரட்டுறாங்க, நெறைய பேசுறாங்க. தேவையில்லாத சம்மந்தம் இல்லாததெல்லாம் என்னைய பேசுறாங்க. அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா சம்மந்தம் இல்லாததெல்லாம் பேசி என்னைய WhatsApp வழியில வந்து நான் தான் எல்லாமே பெரிய ஆளுங்கிற மாரியெல்லாம் காட்டிக்கிறாங்க. அத பத்தியெல்லாம் நான் ஒரு துளி கூட கவலைப்படுறதில்லங்க. ஏன்னா நான் பயப்படுறது 2டே பேத்துக்கு மட்டும் தான். ஒண்ணு கடவுளுக்கு, இன்னொன்னு நல்லவங்க. இந்த கோயில்ல ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் விசிட்டிங் கார்டு அடிச்சிருந்தேன். அது குடுக்க மறந்துட்டேங்க. அது குடுக்க போனப்போ, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். குடுக்க போனப்போ அந்த குருக்கள் கூப்பிட்டு எனக்கு என் கை நெறைய எலுமிச்சம்பழம் குடுத்தாருங்க. குடுத்து அங்க இந்த பக்கமா சைடுல நிக்கிற மாற்றுத்திறனாளி, முடியாதவங்களுக்கெல்லாம் குடுங்கன்னு சொன்னாங்க. நான் வாங்கி எல்லாத்துக்குமே குடுத்தேங்க. எல்லாருமே என் கையால பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேரு என் கையால பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா, அ எனக்கு இந்த ஒரு வாய்ப்ப குடுத்த காலபைரவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலபைரவர் வந்து தொடர்ந்து என்னோட லைஃப்ல இருப்பாரு. நான் யார் என்ன பண்ணாலும் சரி, இதுல எனக்கு எவ்வளோ பிரச்சனை குடுத்தாலும் சரி, எவ்வளோ குடைச்சல் குடுத்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஃபீல்டுல இருந்து நான் வெளிய போறதில்லைங்க. ஏன்னா, எனக்கு வந்து உண்மை இருக்கு. என்கிட்ட கடவுள் என் பக்கம் இருக்காரு. கண்டிப்பா வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இடத்துல நான் எதிர்த்து நிப்பேன். அதுக்கு காரணம் நான் கும்பிடுற என்னோட பழனி ஆண்டவர் முருகரும், என்னோட பால தண்டாயுதபாணியும், இந்த காலபைரவரும் என் கூட இருக்காருங்க. அதனால நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நான் தேங்காய் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. அன்னைக்கு நைட்டு போய் அக்கா வீட்ல ஸ்டே பண்ணிட்டு, அடுத்த நாள் காலையில என்னோட கணவரோட குலதெய்வம் மொட்டமலை முருகன் திருச்சி மாவட்டத்தில தாங்க இருக்கு. மணப்பாறை பக்கத்தில இருக்கு. அந்த கோயில்ல போயி பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயி, பூசாரி ஆக்சுவலா அங்க இல்ல. நாங்களே வந்து சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு, பூவெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, நாங்க அங்கேருந்து என்னோட பிரார்த்தனையெல்லாம் அவர்கிட்ட வச்சுட்டு, இப்ப வந்து நமக்கு இந்த பப்பிகளுக்காக ஒரு இடம் பார்த்துருக்கோம். அந்த இடம் வந்து நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைஞ்சு, அதில நான் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நல்லபடியா இதில வந்து நான் அச்சீவ் பண்ணணும். இதில நான் வரவே கூடாதுன்னு நெனைக்கிறவங்களுக்கு, கடவுள் நீ இருந்து எல்லாமே சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, நான் கண்ண மூடி ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்டு குலதெய்வம். இந்த இடத்துல இருந்து எங்க ஹஸ்பண்ட் குலதெய்வம் கோயில்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல தாங்க அம்மா வீட்டு குலதெய்வம். அங்காள பரமேஸ்வரி இருந்தது. அங்க போனா கோயில் நட சாத்திட்டாங்க. ஸோ கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஏன்னா, எங்க சித்தப்பா, பெரியப்பா அப்படிதான் பூசாரியா இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாங்க. அப்போ நாங்க கூப்பிடல. வேண்டாம். ஏன்னா, நான் பெரிய லெவல்ல பூஜையெல்லாம் பண்ணலங்க. ஏன்னா, இப்ப நான் சிவன் ராத்திரிக்கு தான் போயி அம்மனுக்கு தேவையான பூஜையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன். அதனால பூவு, சூடம், பத்தி தான் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் அங்கேயே வச்சுட்டு நாங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விராலிமலை முருகன். ஏன்னா, நானு எப்பவுமே ஊருக்கு வந்தா இந்த கோயில்களுக்கெல்லாம் கண்டிப்பா போவேன். இப்போ ஒரு 2, 3 மாசமா எனக்கு டைம் இல்லாதனால நான் முடியல. அதுவே எனக்கு வந்து மனசுல ரொம்ப குற்ற உணர்ச்சி
மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அதனால அம்மா வீட்டு குலதெய்வத்த வழிபட்டுட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது விராலிமலை முருகனுக்கு போயிட்டேங்க. போய் படி ஏறி மேல போனேங்க. கோயில்ல போயி ஃபோன் அலவுட் இல்ல. ஸ்டெப்ஸ்ல மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. எடுத்துட்டு போனா, நானு, ஹரிணி, என்னோட பெரியக்கா, எங்க அக்காவோட பேரன், அதாவது என்னோட தம்பி பையன் குணா எல்லாருமே போயிருந்தோம். சிறப்பான வழிபாடு கிடைச்சதுங்க. சாமிய கும்பிட்டுட்டு வந்தோம். அங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வெளியில தான் எடுக்க முடிஞ்சுச்சு. உள்ளுக்குள்ள எடுக்க முடியல. எங்க ஹரிணிலாம் என்னைய வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தா. செல்லு குடுத்தா, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்டா. குடுத்துட்டு நல்லபடியா நாங்க வந்து அக்கா வீட்ல சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து நான் பப்பிகளுக்கு என்னோட ஒர்க்க நான் கன்டின்யூ பண்ணிருவேன். கண்டிப்பா மாசத்துல 1 நாள் நான் என்னோட மனசு திருப்திக்காகவும், கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காகவும் கண்டிப்பா நான் அந்த 1 நாள் 24 மணி நேரம் நான் ஒதுக்கிருவேங்க. இத பத்தி யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. நான் விமர்சனங்கள கடந்து செல்றவ, விமர்சனங்கள எதிர்த்து போராடுறவ. சரிங்களா? நான் தோத்து போக மாட்டேன். கடவுள் எனக்கு துணை